அப்படின்னு அது தொடர்பாக கடுமையான விமர்சனத்தையே முன்வச்சு அவர் பேசியிருந்தாரு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தவரையில முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு கோயிலுக்கும் அன்னைக்கு யார் செல்வந்தர்களோ, யார் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களோ நன்கொடையாக வழங்கிய நிதியால் அது கோயில்களும் நிர்வாகமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை ஒருங்கிணைக்கவும் அதை ஒழுங்குபடுத்துவதற்கான துறை தான் இந்து சமய அறநிலையத்துறை. அதில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்ட் எங்கே இருக்கோ அந்த ஃபண்டை எடுத்து மக்களுக்கானது தான். அதாவது கடவுளுடைய பணியே மக்களை காப்பாற்றுவதற்கும் மக்களுக்கானது தான் என்றுதான் நம்புகிறவர்கள் யார் இருப்பார்களே ஆனாலும் அதை என்ன மாதிரியான பணி கொடுத்தாலும், இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ அன்னதானம் வழங்குறது சரியா தப்பா? அரசாங்கத்துமே செய்ய வேண்டியதானே? அவர் ஏன் அன்னதானத்தை எடுத்து கோயில் நிதியிலேருந்து கொடுக்குறீங்கன்னு அவங்கள கேட்க முடியுமா? கொடுத்தாங்கல்ல அப்போ ஒரு திட்டத்தை, இலவச திருமண திட்டத்தை செஞ்சாங்களே, கோயிலுக்கு கட்டுறதுக்கும் கோயிலுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கும் தான் காசு கொடுத்தாங்க. இவர் 1000 ஜோடிக்கோ 500 ஜோடிக்கோ திருமணம் நடத்துறதுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா இது? அப்போ ஏன் அது அந்த வேலையை செஞ்சாங்க இவங்க? அப்போ திருமணத்தை செய்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக திட்டத்தை செய்த போது இது அவருக்கு தெரியவில்லையா? அப்புறம் இது எதை காட்டுகிறது என்றால், அதிமுக என்று இருந்தது அண்ணாவின் பெயரால் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்ததை இன்றைக்கு அமித்ஷா திமுகவை மாற்றி இருக்கிறார். அப்படி இப்படிமா அடிமையா திமுகவா மட்டும் இருந்தது அதிமுகன்றதுன்னு சொன்னது போய் இப்ப முழு சங்கியா மாறி இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்றது தான் இது காட்டுது. யாரோட குரல் இது? யார் சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்ததை பேசுறாரு அவரு? பள்ளிக்கூடத்திற்காகவும் கல்விக்காகவுமே தொடங்கப்பட்ட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெரும் பணியில் அரசாங்கம் ஈடுபடுது. எந்த கோயில்களுக்கு இன்னைக்கு திருப்பணிகள் நடக்கல? இவர் ஆட்சி காலத்துல சொல்றாருல, அந்த ஃபண்ட் எல்லாம் இருந்ததாவே இருந்தா அந்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ணாரு? எவ்வளவு கோயில்களுக்கு இவர் குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கு? இன்னைக்கு 3000 கோயில்களுக்கு மேலாக குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான திருப்பணிகள் நடந்து இருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இவ்வளோ பணமும் இவ்வளோ இதுவும் மக்களுடைய நன்கொடையை எல்லாவற்றையும் கொண்டுதான் அரசும் துறையும் செய்து கொண்டு இருக்கிறது. அவரால் பொறுத்துக்க முடியல. இப்ப அவருக்கு என்னன்னு பொறுத்துக்க முடியல. என்ன சொல்லி திமுகவை விமர்சிப்பதுன்னு தெரியல. கல்வி கொடுக்குறேன்னு சொல்றதையே விமர்சிக்கிற அளவுக்கு போயிட்டா இருப்பாருங்க அவருடைய நிலைமை. இந்து சமய அறநிலையத்துறையை விமர்சிக்க வேண்டும் என்று பார்ப்பதும், நம்ம திருச்செந்தூர் கோயிலுடைய குடமுழுக்கு விழா இவ்வளவு நேர்த்தியாக மிக சிறப்பாக நடைபெற்றதை பொறுத்து கொள்ள முடியாததில் தான் அவருடைய பேச்சு காட்டுகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா, திமுக அரசு மீது என்ன குற்றம் சொல்வது என்று கூட தெரியவில்லை. அப்படியே சொல்லணும்னு தேடி தேடி பார்க்குறாரு. இந்து சமய அறநிலையத்துறையோட ஃபண்டை எடுத்து காலேஜ் கட்டிட்டாங்களேன்றாரு. அந்த கல்லூரியில் என்ன விஷயம்னா, கல்லூரியை கட்டி அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, அது அரசு கல்லூரியோடைய அந்த கட்டணமே கிடையாது. இது கொஞ்சம் கட்டணம் உயர்வான கட்டணம் தான். உண்மையை சொல்லணும்னா அதுவே தெரியல அவருக்கு. அவர் சட்டமன்றத்தில் சும்மா உட்காந்துருக்காரா என்னன்னு தெரியல. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்கு தெரியணும் என்ன கட்டணம் விதிக்கப்படுதுன்னு. அரசு கல்லூரிக்கான கட்டணம் அது கிடையாது. ஏன்னா அது ஒரு அறக்கட்டளைக்குரியது. அப்போ என்டோமெண்ட்டுக்கு உரியதுன்னா அதுக்கான கட்டணம் உயர்வாக தான் இருக்கும்னு சொல்லி அது விரும்புகிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற பெற்றோர்கள் அங்கே சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. கல்லூரியே இல்லைன்ற ஊர்களுக்கோ இல்லை வாய்ப்பு இல்லாத ஊர்களிலோ இந்து சமய அறநிலையத்துறையிடம் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஃபண்டை கொண்டு போய் அதை சேர்க்குறாங்க. இன்னைக்கு இலவச திருமணங்கள் நடத்தப்படுது. அர்ச்சகர்களுக்கு குடியிருப்பு கட்டப்படுகிறது. அர்ச்சகர்களுக்கு குடியிருப்பு கட்டுறது கூட தப்புன்னு சொல்றாரு. அப்போ அது கோயிலுக்கு தாங்க பண்ணோம், இவர் அர்ச்சகருக்குலாம் ஏன் குடியிருப்பு கட்டுறாங்கன்னு சொல்லுவாரா? அப்போ அர்ச்சகருக்கு குடியிருப்பு கட்டுவதை பற்றி வெளியில கூட சொல்ல விரும்பல அவருக்கு. அதே மாதிரி இலவச திருமணம் நடத்துவதை பற்றி கூட வெளியில சொல்லலை. ஆனா ஏழை எளியோருக்கு கல்வி கிடைக்கிறதுன்ற ஒரு கல்லூரியை கட்டியதை தான் சொல்லுகிறார் என்றால், கல்வியை இந்த ஏழை எளியோருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற எதிராக இருக்கக்கூடிய RSS சித்தாந்தத்தை கையில் எடுத்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலான்னு மதவெறியோடு நுழைஞ்சிட்டு இருக்க பாஜகவின் மிக சிறந்த ஒரு அடிமையாக மாறி இன்றைக்கு முழு சங்கியா மாறி இருக்கார். முழு சந்திரமுகியா மாறிடுறத
நம்மளால பார்க்க முடியுது. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இது போன்ற பிதற்றல்கள்லாம் மக்களிடம் எடுபடாது, மிக கேவலமாக பார்க்கப்படுவதாக மாறிவிடும். அதுலயும் முக்கியம், இது வித்தின் தி ஆம்பிட் அப்படின்வாங்க. அதாவது சட்ட சொற்களில் சொல்ல வேண்டும் என்றால், சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் என்ன அனுமதிக்குதோ அதுக்கு உட்பட்டு செயல்படுகிற எந்த செய்கைக்கும் இது போன்ற விமர்சனம் என்பது மிக 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 தாழ்வான அரசியல் விமர்சனம். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.